பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாய் இந்த நல்ல ஒரு மாலை நேரத்திலும் இந்த இளமையிலே சூடன் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து அவருடைய கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் அவருடைய மகாபெரிய தயவினாலும் நம்மை அனுதினமும் பாதுகாத்து நம்மை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த 2வது மாதத்திலும் இதுவரையிலும் அவர் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து இந்த உலகத்தின் வல்லமைகளுக்கும் பிசாசின் வல்லமைகளிலும் இருந்து எல்லா அழிவுகளுக்கும் கர்த்தர் நம்மை தப்புவித்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் உங்களை அவர் ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்த அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். இந்த நல்ல ஒரு சாயங்கால வேளையில் தேவ சமூகத்தில் நாம் வாலிபர்களாய் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருப்பது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். இந்த வாலிப நாட்களை நாம் தேவனோடு கூட நாம் செலவழிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் அவர் தரக்கூடிய அந்த நன்மையும் நிறைவாய் நாம் பெற்று கர்த்தருடைய மேன்மையை நாம் அனுபவிக்க முடியும். தேவன் இந்த உலகத்திலே மனிதனை படைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் கர்த்தர் மனுஷனை உண்டாக்கின உடனே அவர்களை ஆசீர்வதித்தார். நாம் ஆராதிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து. உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். எல்லா மனிதரையும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். அவர் ஆசீர்வதிக்கிறதில் பிரியமாயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அது எனக்கு பிரியம் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். நம்மை ஆசீர்வதித்து உங்களை ஆசீர்வதிப்பது இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு அது விருப்பமாய், அது மிகவும் பிரியமாயிருக்கிறது. ஆகவே இந்த வாலிப நாட்களில் கர்த்தர் உங்களையும் உங்கள் படிப்பின் காரியங்கள், உங்கள் வேலை காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே அவர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே அவருடைய நன்மைகளையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் நாம் நிறைவாய் நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் கர்த்தர் ஒரு வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட பேசி அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க போகிறார். நாம் ஜெபித்து இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்க, இன்றைக்கு உலக பிரகாரமாய் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அநேக ஜனங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அடிமைப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அடிமை என்பது ஒரு பொல்லாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு வேதனையான, ஒரு கஷ்டமான, ஒரு கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. அடிமைத்தனத்தை இன்றைக்கு யாரும் என்ன பண்ணுறது இல்லைன்னா விரும்புகிறது இல்லை. ஒருவேளை இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் அடிமைத்தனத்தை விரும்புகிறீர்களா என்று சொல்லி உங்களிடம் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, அடிமைத்தனத்தை என்ன பண்ணுகிறது இல்லை, நான் விரும்புறதில்லை. காரணம், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதர்களும் நிச்சயமாகவே அடிமைத்தனத்தை என்ன பண்றதில்ல, விரும்புகிறதில்லை. அடிமையான ஒரு கீழாக இருக்கக்கூடிய நிலையை, யாரோ ஒருவருக்கு நான் அடங்கி இருக்க வேண்டும் என்கிற அந்த நிலையை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதர்களும் விரும்புகிறதில்லை. அதுவும் இந்த வாலிப நாட்கள் என்பது எப்போவுமே ஒரு துடிப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாட்கள். அதுவும் இந்த வாலிப நாட்கள் இருக்கிற வாலிபர்கள் யார் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, யாரோ ஒருவருக்கு நான் அடங்கி இருக்க வேண்டும், யாரோ ஒருவருக்கு நான் தாழ்ந்து இருக்க வேண்டும் என்பதை நிச்சயமாய் விரும்புகிறதில்லை. அது உண்மைதான், அது 100க்கு 100 உண்மை. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு வேலை நிமித்தமாக, ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக இன்றைக்கு அநேக ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, யாரோ ஒருவருக்கு அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடிமைத்தனத்தில் என்ன பண்றாங்க, சிக்குண்ட நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, மிகவும் முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, இந்த உலகத்திலே அநேக ஜனங்கள் பாவத்திலும் பிசாசின் வல்லமையிலும் அடிமைப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் வாலிபர்களாகிய உங்களுக்கு அவர் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, நீ அடிமையாக வாழ்வதற்காக நீ அழைக்கப்பட்டவன் அல்ல. கர்த்தர் நம்மை அடிமையாக வாழ்வதற்காக அவர் தெரிந்து கொள்ளவில்லை. இந்த புரோகிராமை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதற்கு ஒரே ஒரு நோக்கம் என்னவென்று சொன்னால், நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு, நீங்கள் சுதந்திரவாளியாய் இருக்கும்படிக்கு அவர் உங்களை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். ஒருபோதும் நாம் அடிமைத்தனத்தில் வாழ்வதற்கோ, அடிமைத்தனத்தில் நாம் சிக்கி இருப்பதற்கோ தேவன் அதை விரும்புகிறவர் அல்ல. நாம் சுதந்திரவாளியாய் இருக்கிறவர் அவர் விரும்புகிறார். நாம் சுதந்திரமாய் வாழ்கிறதை அவர் என்ன பண்றாருன்னா அதிகமாய் விரும்பி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும்
பாருங்க, ஒரே ஒரு காரியத்தை நாம் தியானித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். லேவியராகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 20வது அதிகாரம் 24வது வசனத்துல வேதம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அவர்கள் தேசத்திலிருந்து அவர்களை துரத்தி அந்த தேசத்துல நீங்கள் குடியிருப்பீர்கள், அந்த தேசத்தை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள் என்று சொல்லி என்ன பண்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ அடிமையாக அல்ல, நீ சுதந்தரிக்க பிறந்தவன், நான் அதற்காகவே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவர்கள் என்ன பண்ணார்னா, எகிப்து என்கிற அடிமைத்தனத்திலிருந்து கானான் என்கிற அந்த செழிப்பான சுதந்திரமான தேசத்திற்கு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து சென்றார். இன்றைக்கும் அதே வார்த்தை கொண்டு இன்றைக்கு இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீ அடிமை அல்ல, உன்னை சுதந்திரிக்கும்படியாகவே, நீ சுதந்திரவாளியாய் இருக்கும்படியாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாட்களில், இந்த நேரத்தில் நீங்கள் படித்து கொண்டிருக்கிறவர்கள் அல்லது வேலை செய்கிறவர்கள் அல்லது வேலைக்காக காத்திருக்கிறவர்கள், எதிர்காலத்திற்காய் காத்திருக்கிறவர்கள், ஏதோ ஒரு நன்மைக்காய் நீங்கள் காத்திருக்கிறவர்களாய் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் அடிமைப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அல்லது இந்த உலகத்திற்கு முன்பாக ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் அடிமைத்தன வாழ்க்கையில் நீங்கள் சிக்கி கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இதே அடிமைத்தனத்தில் நீ இருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீ சுதந்திரவாளியாய் இருக்கும்படியாகவே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து என்கிற அடிமைத்தன ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எகிப்து அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. எகிப்தின் வல்லமைகள் அவர்களை நெருக்கி கொண்டிருந்தது. எகிப்தில் இருக்கிற பார்வோனின் வல்லமைகள், பார்வோன் என்கிற அந்த ராஜா என்ன பண்றாருன்னா, ஒவ்வொரு நாளும் ஜனங்களை அடிமைத்தனத்திற்குள்ளாகவே நடத்தி கொண்டிருந்தார். அடிமைத்தனம் அவர்களை சூழ்ந்திருந்தது. அடிமைத்தனம் அவர்களை சுற்றிலும் வளைந்து கொண்டது. எவ்வளவு வேதனையான ஒரு காரியம் பாருங்க. அவ்வளோ சுதந்திரமாய் வாழ வேண்டிய ஜனங்கள் யாக்கோபின் நாட்களில், யோசேப்பு எகிப்து தேசத்தில் அதிபதியாக இருந்த நாட்களில் யாக்கோபின் பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, எகிப்து தேசத்திற்கு வருகிறார்கள். இந்த எகிப்து தேசத்திற்கு 70 பேராய் வந்தவர்கள் இந்த எகிப்து தேசத்தில் பழுகி பெருகுகிறார்கள். இதை பார்த்த உடனே பொல்லாத அந்த மனிதனாகி அந்த பார்வோனுக்கு அவனுக்கு எரிச்சல் வருகிறது. எரிச்சல் வந்து ஒரு காரியத்தை யோசிக்கிறார். இவர்கள் எங்களை காட்டிலும், எங்கள் ஜனத்தை பார்க்கிலும், எங்கள் கூட்டத்தை பார்க்கிலும் இவர்கள் அதிகமாய் பழுகி பெருகி ஒருவேளை இவர்கள் எங்களுக்கு விரோதமாய் எழும்பி விடுவார்களோ என்று சொல்லி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஜனங்களை அடிமைத்தனத்திற்குள்ளே அவர்களை ஒரு கடினமான பாதையில் அவர்களை வழி நடத்தி கொண்டு இருந்தான் பார்வோன். இன்றைக்கு நாம நல்லா இருக்கிறது ஒருபோதும் பிசாசுக்கு பிடிக்காது. நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா பிசாசுக்கு பிடிக்காது. நீங்க உயர்வா இருந்தீங்கன்னா பிசாசுக்கு பிடிக்காது. நீங்க நல்லா படிக்கிறீங்க அப்படின்னா பிசாசுக்கு பிடிக்காது. நல்ல ஒரு வேலைக்கு நீங்க ட்ரை பண்ணி அதுல ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா பிசாசுக்கு பிடிக்காது. நீங்க ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றீங்க, சந்தோஷமா வாழ்றீங்க அப்படின்னா பிசாசுக்கு பிடிக்காது. காரணம், அவனுடைய நோக்கம், அவனுடைய எண்ணம் எல்லாம் என்னவென்று சொன்னால், உங்களை அடிமைப்படுத்தி அவனுடைய ஆளுகைக்கு கீழே வைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்பி கொண்டிருக்கிறான். அவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக, அவனுடைய கரத்திற்குள்ளாய் நீங்கள் அடங்கி இருக்க வேண்டும், அவனுக்குள்ளாக நீங்கள் அடிமைப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை பிசாசு விரும்பி கொண்டிருக்கிறான். அதனால தான் நீங்க நல்லா படிச்சீங்க அப்படின்னா என்ன பண்ணுவானா, உங்க மைண்ட்ல ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸை கொண்டு வருவான். ஏதாவது ஒரு இந்த உலகத்தின் காரியங்களை கொண்டு வந்து உங்க படிப்பை விட்டு உங்கள் கவனத்தை சிதற வைப்பான். நீங்க ஒருவேளை படித்து முடித்து நல்ல ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கலாம், ஆனா அந்த வேலையில நீங்க ஸ்டாண்ட் பண்ண முடியாதபடிக்கு, அதுல நிலைத்திருக்க முடியாதபடிக்கு உங்கள் எண்ணங்களில் ஏதோ ஒரு போராட்டத்தை, ஏதோ ஒரு பிசாசின் வல்லமை என்ன பண்ணுன்னா உங்களை போராடி அந்த காரியத்திலிருந்து உங்கள் கவனத்தை சிதற பண்ணும்படியான பல தந்திரமான காரியங்களை பிசாசானவன் செய்வான். ஆண்டவருக்கு பிரியமா நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க அல்லது சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா, அந்த வாழ்க்கையிலிருந்து எப்படி உங்கள் சந்தோஷத்தை கெடுத்து போடலாம் அல்லது எப்படி உங்கள் மகிழ்ச்சியை கெடுத்து உங்களை அள வைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் தந்திரமான காரியங்களை செய்வான். இதுதான் பிசாசினுடைய செயல். காரணம், அவன் பெருகி இருப்பதையோ அல்லது நாம் சந்தோஷமா இருப்பதையோ, நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறதையோ அவன் விரும்புகிறதல்ல. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவனை குறித்து நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதில் பிரியமாயிருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பதில் அவர் பிரியமாயிருக்கிறார். நம்மை ஆசீர்வதிப்பது அவருக்கு அவ்வளோ இஷ்டம், அது அவருக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கிறது.
அதுதான் உண்மை. நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். உங்களை ஆசீர்வதிக்கிறவர். உங்கள் படிப்பை ஆசீர்வதிப்பார், உங்கள் வேலை காரியங்களை ஆசீர்வதிப்பார். எதிர்கால நன்மைக்காய் நீங்கள் காத்திருந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். எல்லாவற்றிலும் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவர் நம்மை எப்பொழுதும் அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் உங்களுக்கு அவர் இந்த சாயங்கால வேளையில் அவர் கொடுக்கும்படியாய் அவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தில் பழுகி பெருகின உடனே பார்வோன் அவர்களை அடிமைப்படுத்தும்படியாய் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா நெருக்கி கொண்டிருக்கிறான். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல், அவர்களுடைய வேண்டுதல் தேவனை போய் எட்டுகிறது. உடனே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா மோசேங்கிற ஒரு மனிதனை எழுப்புகிறார். மோசே எழுப்பி மோசையை கொண்டு என்ன பண்றாரு அப்படின்னா அந்த எகிப்தில் அடிமைப்பட்டிருக்கிற எல்லா ஜனங்களையும் என்ன பண்ணு, என்னை ஆராதிக்கும்படிக்கு, வனாந்தரத்தில் எனக்கு ஆராதனை செய்யும்படிக்கு அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை அழைத்து கொண்டு வா என்று சொல்லி மோசைக்கு கட்டளையிட்டு மோசைக்கு அதிகாரத்தை கொடுத்து மோசை கொண்டு பார்வோனிடத்துல பேசி அன்றைக்கு ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா பெரிய திரள் கூட்டமாய் அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து முதல் முறையாக என்ன பண்றாங்கன்னா வெளியே வருகிறார்கள். அதற்கு முன்பு அநேக காரியங்கள் நடந்தது. பார்வோன் அவர்களை விடமாட்டேன் என்று சொல்லி அவன் என்ன பண்றான்னா கடினமான காரியங்களை செய்து கொண்டிருந்தான். இன்னும் அவர்களை அதிக வேதனைகளை கூட கொடுத்து அவர்களை அடிமைப்படுத்தி கொண்டிருந்தான். ஆனாலும் கர்த்தர் வாதைகளை பார்வோனுக்கும் அவன் ஜனத்திற்கும் கொடுத்து என்ன பண்ணார்னா ஒவ்வொரு ஸ்டெப்பா அவனை அடித்து தாம் யார் என்பதை, கர்த்தர் யார் என்பதை அவர் என்ன பண்ணார்னா நிரூபித்து காட்டி அந்த எகிப்து என்கிற அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து தம்முடைய ஜனத்தை, அதாவது நம்மை அவர் என்ன பண்ணார்னா அந்த அடிமைத்தனத்தின் சிறையிருப்புக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வந்தார். வெளியே வனாந்தர பாதையில் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கொண்டிருந்தார்கள். முன்பாக ஒரு பெரிய செங்கடல், பின்பாக பார்வோனின் சேனை துரத்தி கொண்டு வருகிறது. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காக செங்கடலை இரண்டாக பிளந்து அக்கறைப்பட்டு அவர்கள் என்ன பண்ணார்னா வழி பிரயாணப்பட்டு மறுபடியும் கானானை நோக்கி போய் கொண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர்களுக்கு பசி எடுத்த உடனே ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா மோசையின் இடத்துல போய் முறையிடுகிறார்கள். அவனிடத்தில் போய் முறுமுறுக்கிறார்கள். என்ன மோசே, இந்த வனாந்தரத்தில் எங்களை பட்டினியாய் கிடந்து நாங்கள் சாகும்படிக்கு எங்களை இந்த இடத்திற்கு கொண்டு வந்தீரா என்று சொல்லி என்ன பண்றாருன்னா மோசையின் இடத்தில் முறையிடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்காக தூதர்கள் உண்ணக்கூடிய வானத்தின் மன்னாவினால் அவர்களை நிறைத்து அவர்களை போஷித்து அவர்களை நடத்தினார். தாகம் எடுத்த உடனே மோசே கிட்ட போறாங்க. நாங்கள் தாகத்தினால் நாங்கள் சாக போகிறோம், எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் நாங்கள் சாக போகிறோம், இங்கே குடிக்கிறதற்கு தண்ணி இல்லையே அப்படி சொன்ன உடனே கண்மலையிலிருந்து என்ன பண்ணுறாரு, கண்மலை அடிக்கிறார், அங்கேருந்து நீரூற்று உண்டாகிறார், அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வருகிறது, ஜனங்களுடைய தாகம் தீர்க்கப்படுகிறது. இப்படியாக ஒவ்வொரு முறையும் ஜனங்கள் முறுமுறுக்கும் பொழுதெல்லாம் ஜனங்களை தேவனுக்கு விரோதமாய், தேவனால் எழுப்பப்பட்ட மோசைக்கு விரோதமாய், அவருடைய தாசனாகிய மோசைக்கு விரோதமாய் எழும்பும் பொழுதெல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு வேண்டிய காரியத்தை கொடுத்து அவர்கள் என்ன பண்ணாருன்னு நடத்தி வந்தார். ஆனாலும் ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள். ஜனங்கள் சொல்லுகிறாங்க, நாங்கள் எகிப்தில் எப்படி இருந்தோம், எகிப்தில் எங்களுக்கு கலர் இல்லைன்னு சொல்லி இங்கே கொண்டு வந்தீங்களா, நாங்கள் எகிப்திலே நாங்கள் இருந்திருப்போமே, ஏன் எங்களை இந்த வனாந்தரத்திற்கு கொண்டு வந்தீர்? அது மாத்திரமல்ல, அவர்கள் சொல்லுகிறாங்க, நாங்கள் எகிப்தில் வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம், வெங்காயம் சாப்பிட்டோம், பூண்டுகளை சாப்பிட்டோம், ஆனால் இந்த வனாந்தரத்தில் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எகிப்தையே சார்ந்திருந்தது. இன்றைக்கும் அநேக நேரங்களில் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற, கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்முடைய கண்கள் பார்க்காதபடிக்கு அடிமைத்தனத்தையே, ஏதோ ஒரு பாவத்தின் வல்லமைகளையோ அல்லது எதில் நாம் அடிமைப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தோமோ அந்த அடிமைத்தனத்தையே நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய நினைவுகளும் அடிக்கடி அதை யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கென்று வைத்திருக்கிற மேன்மை அது மகா பெரியது. கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற மேன்மை, கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் அது மகா பெரிய ஆசீர்வாதம். நல்ல ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறார். இந்த வாலிப நாட்களில் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் அடிமைப்பட்டு இருக்கலாம். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க, நிறைய வாலிபர்கள் மொபைல் ஃபோனுக்கு அடிமைப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அநேகரை இந்த மொபைல் ஃபோன் என்ன ஆகுதுன்னா கெடுத்து சீரழித்து அவருடைய வாழ்க்கையை அழித்து போட்டு விட்டது. அவ்வளோ காரியங்கள், அவ்வளோ அருவருப்பான காரியங்கள் இந்த மொபைல் மூலமாய், இன்றைக்கு சமூக வலைதளங்கள் மூலமாய், சோசியல் மீடியாக்கள் மூலமாய், இன்றைக்கு சமூக வலைதளங்கள் மூலமாய், இன்டர்நெட் மூலமாக அநேக
அருவருப்பான காரியங்களை பிசாசானவன் இந்த மொபைல் மூலமாய் கொண்டு வந்து வாலிபர்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். அநேக வாலிபர்கள் இதற்கு அடிமைப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஏதோ வீடியோ கேம் என்று சொல்லி அநேக விளையாட்டுகளை கொண்டு வந்து ஆன்லைன் மூலமாக விளையாட்டுகள், பணத்தை சம்பாதிக்கணும் என்று சொல்லி அநேக இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வந்து இந்த மொபைல் ஃபோனுக்கு அடிமைப்பட்டு எத்தனையோ வாலிபர்கள் மரித்து கூட போய்விட்டார்கள். சில கேம்ஸுக்கு அடிமைப்பட்டு தங்களுடைய உயிரையே மாய்த்து கொண்டார்கள். வீட்டில் பேரண்ட்ஸு உனக்கு மொபைல் தரமாட்டேன், நீ இந்த கேம்ஸ் விளையாடக்கூடாது என்று சொன்ன போதும் உடனே சூசைட் பண்ணிடுறாங்க. எவ்வளோ கொடூரம் பாருங்கள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பிசாசு எவ்வளோ தந்திரமாய் செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். என் தகப்பன் என் தாய் எதற்காக சொல்லுவார்கள் என்பதை சற்று கூட யோசிக்காமல், இந்த மொபைல் எனக்கு தரலையா, இந்த மொபைல் என்கிட்ட இருந்து வாங்கிட்டாங்களா, அப்போ நான் உயிரோடு இருக்கக்கூடாது, நான் உடனே மரித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி உடனே தவறான முடிவுகளை எடுத்து தங்களுடைய ஜீவனை அழித்து போட்டு விடுகிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, பிசாசு அவர்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த மேன்மையை அவர்கள் காணக்கூடாதபடிக்கு அவர்கள் கண்களை மறைத்து அவன் அந்த அடிமைத்தனத்தின் வாழ்வையே நினைக்க வைத்து அவர்களை அழிவுக்கு நேராய் அழைத்து கொண்டு போய் விடுகிறான். நிறைய பேர் இன்றைக்கும் அப்படிதான் இருக்கிறாங்க. இந்த பாவத்தின் நிமித்தமாக எவ்வளோ சந்தோஷம் இருக்கும், இந்த பாவத்தின் மூலமாக எவ்வளோ இன்பம் கிடைச்சிது, அதெல்லாம் விட்டுட்டு நான் வர வேண்டுமா? காரணம் என்னன்னா, அந்த முன்பாக வைத்திருக்கிற மேன்மை அவர்கள் அறியாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏதோ ஒரு பாவத்தின் காரியங்கள், இந்த உலகத்தின் காரியங்கள் உங்களுக்கு அது பெரிதாய் தெரிந்து அந்த அடிமைத்தனத்தை நீங்கள் பெரிதாய் எண்ணிக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து தான் பேசி கொண்டிருக்கிறார். அதை அல்ல, அதை விட மேலான ஒரு மேன்மை உனக்காக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதைவிட மேலான மகிமை கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். அவர் தரக்கூடிய மேன்மையை நம்மால் கிரகிக்க கூட முடியாது. அவ்வளோ மேன்மையான காரியத்தை அவர் உங்களுக்கு செய்து உங்களை நடத்த அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தை சிந்தித்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் எகிப்தில் அப்படி இருந்தோம், நாங்கள் எகிப்தில் எங்களுக்கு கல்லறை இல்லைன்னு சொல்லி இங்கே கொண்டு வந்தீங்களா, நாங்கள் எகிப்தில் நாங்கள் இருந்திருப்போமே, எகிப்து 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 எதற்கென்றாலும் எகிப்தை அவர்கள் சுட்டிக்காட்டி கொண்டிருந்தார்கள். காரணம் என்ன அப்படின்னா, அவர்களுடைய எண்ணங்களும் அவர்களுடைய நினைவுகளும் எகிப்தையே சுற்றி கொண்டிருந்தது. கர்த்தர் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு தேசத்தை தரப்போகிறாரே, ஒரு மேன்மையான தேசத்திற்குள்ள நான் கடந்து செல்ல போகிறேனே, அல்லது இந்த பாலும் தேனும் ஓடுகிற ஒரு செழிப்பான தேசத்திற்குள்ள என்னை கொண்டு சென்று நிறுத்த போகிறாரே, அங்கே நான் சுதந்திரமாய் வாழப் போகிறேன், அங்கே நான் சந்தோஷமாய் நான் வாழப் போகிறேன் என்பதை அவர்கள் சற்று கூட அவர்களுடைய எண்ணங்களில் சிந்திக்காமல் எகிப்தை மாத்திரமே அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். காரணம், பிசாசு முன்பாக இருந்த அந்த கானானின் அந்த செழிப்பை அவர்கள் கண்களுக்கு மறைத்து எகிப்தையே அவர்களுடைய சிந்தையில நினைவுபடுத்தி கொண்டிருந்தான். அதனாலதான் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ அடிமைத்தன வாழ்க்கை வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, நீ சுதந்திரவாளியாய் இருக்கும்படிக்கு, நீ தேசத்தை சுதந்திரிக்கும்படியாய் அழைக்கப்பட்டவள் என்று சொல்லி கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் தேசத்தை சுதந்திரிக்கும்படியாய், செழிப்பான தேசத்தை சுதந்திரிக்கும்படியாய், மேன்மையை அனுபவிக்கும்படியாய் நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். இந்த வாலிப நாட்களில் பிசாசு ஏதோ ஒரு உலகத்தை, அடிமைத்தனத்தை நினைத்து உங்களுடைய வாழ்க்கை அவன் தடுத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் தெளிவாய் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அடிமைத்தனம் அல்ல, அதை காட்டிலும் மேன்மை உனக்காக வைத்திருக்கிறேன் மகனே மகளே என்று சொல்லி உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் இன்றைக்கு அந்த அடிமைத்தனத்தை விட்டுவிட்டு அந்த மேன்மையை அனுபவிக்கும்படியாய் ஆண்டவருக்கென்று எழும்ப போகிறீர்கள்? அது மாத்திரமல்ல, அன்றைக்கு மோசே 12 பேரை தெரிந்து கொண்டு கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படிக்கு, அந்த தேசம் எப்படிப்பட்டது, அங்கு உள்ள ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள், அந்த தேசம் ஜனங்கள் வாழ்வதற்கு ஏற்ற தேசம் தானா, நாம போய் அங்கே குடியேறலாமா என்று சொல்லி வேவு பார்க்கும்படியாய் 12 பேரை அனுப்பினார்கள். ஆனால் அது 12 பேர்ல 2 பேர் மாத்திரமே நல்ல தெளிவான பார்வையோடு வந்தார்கள். மீதமுள்ள அந்த 10 பேருக்கும் அவர்களுக்குள் தெளிந்த பார்வை இல்லை. அவர்களுடைய எண்ணம் ஏதோ அந்த அடிமைத்தனத்தை சிந்தித்து கொண்டிருந்தபடியினால் அந்த கானான் தேசத்தை அவர்களும் கண்டார்கள். ஆனால் அவர்களுடைய கண்களில் அந்த செழிப்பை அவர்கள் பார்க்க முடியவில்லை.
2 பேர் யோசுவா காலேப் அவர்களுடைய பார்வை வித்தியாசமாக இருந்தது. அவர்கள் சொல்லுகிறார்கள், நாம் எளிதாய் சுதந்தரித்துக் கொள்ளலாம். அங்கே ஜனங்கள் வாழ்வதற்கு அவ்வளோ செழிப்பு நிறைந்த ஒரு தேசம் இருக்கிறது, செழிப்பு நிறைந்த பகுதிகள் இருக்கிறது. ஆகவே நாம் உடனே போய் நாம் அதை எளிதாய் சுதந்தரித்துக் கொள்வோம். ஆனால் அந்த மீதமுள்ள அந்த 10 பேர் சொன்னார்கள், ஐயோ, அந்த தேசத்தை நாம சுதந்தரிக்க முடியாது. அங்க இருக்கிற மனிதர்கள் ராட்சதர்களாய் இருக்கிறார்கள். அங்க இருக்கிற ஜனங்கள் கரடு முரடான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நம்மை அழித்து விடுவார்கள், அவர்கள் நம்மை எதிர்த்து விடுவார்கள். ஆகவே இந்த தேசம் நமக்கு உகந்த தேசம் அல்ல. காரணம் என்ன? அவர்களும் அதே தேசத்திற்குள்ளதான் கடந்து சென்றார்கள். காலேப்பும் யோசுவாவும் அதே தேசத்திற்குள் தான் கடந்து சென்றார்கள். ஆனால் இருவர்களுக்கும், இந்த 2 பிரிவினருக்கும் இடையே அந்த வித்தியாசம் என்னவென்று சொன்னால், பிசாசு அந்த 10 பேருடைய கண்களை அடைத்து போட்டு விட்டான். அவர்களுடைய கண்களை அந்த மேன்மை காணக்கூடாதபடிக்கு அடைத்து விட்டான். இன்றைக்கும் அநேக வாலிபர்களை பிசாசு அவர்களுக்கு வைத்திருக்கிற, தேவனால் வைத்திருக்கிற அந்த மேன்மையை பார்க்க கூடாதபடிக்கு அவன் தன்னுடைய அடிமைத்தனத்திற்குள்ளாகவே அவர்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தின் காரியங்களை, இந்த உலகத்தின் இச்சைகளை, இந்த உலகத்தின் ஆசைகளை, இந்த உலகத்தில் இருக்கிற சகல காரியங்களையும் அவர்களுக்கு கொடுத்து 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 அவனுடைய அடிமைத்தனத்திலே வைத்துக் கொண்டு இருக்கிறான். ஒன்றை நாம் புரிந்து கொள்வோம், பிசாசை காட்டிலும் இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவனிடத்தில் இருப்பதை காட்டிலும் நம்மிடத்தில் அவர் அதிகமாய் தருவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். அவரிடத்தில் சகல மேன்மையும் ஐஸ்வர்யமும் இருக்கிறது. அதை உங்களுக்கு கொடுக்கும்படியாய், அந்த சந்தோஷத்தை, அந்த நன்மைகளை நீங்கள் அனுபவிக்கும்படியே, உங்களுக்கு தரும்படியே அவர் எதிர்பார்ப்போடு அவர் உங்களுடைய வருகைக்காய் காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எப்பொழுது அவர் பக்கமாய் திரும்புவீர்கள், அடிமைத்தனத்திலிருந்து எப்பொழுது புறப்படுவீர்கள் என்பதை அவர் ஆவலோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். பாருங்க, அந்த 10 பேர் அந்த கானானுக்குள்ள பிரவேசிக்கவே இல்லை. ஆனால் யோசுவாவும் காலேப்பும் அந்த கானான் தேசத்தை சுதந்தரித்தார்கள், ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார்கள். காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் அந்த எந்த அடிமைத்தனத்திலிருந்து எப்பொழுது புறப்பட்டு வந்தார்களோ அதற்கு பின்பாக அவர்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய நினைவுகள் எல்லாம் ஒன்றை மாத்திரமே நோக்கி கொண்டிருந்தது. எதை என்று சொன்னால், கானானை மாத்திரமே அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். என் தேவன் எங்களுக்காக ஒரு தேசத்தை தரப்போகிறார், நாங்கள் அதை சுதந்தரிக்க போகிறோம். இனி நாங்கள் அடிமைத்தன வாழ்க்கைக்கு நாங்கள் வாழப்போவது இல்லை, இனியும் நாங்கள் அடிமைகள் அல்ல என்பதை அவர்கள் அன்றைக்கே எகிப்திலிருந்து காலடி எடுத்து வெளியே வைக்கும் பொழுதே அவர்கள் அடிமைத்தன வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள். அதற்கு முடிவு கட்டி விட்டார்கள். நான் இனி அடிமை அல்ல. கர்த்தர் உங்களை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ அடிமை அல்ல, நீ அடிமை அல்ல, நீ சுதந்திரவாளி. நீ சுதந்திரிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவள். அதற்காகவே உங்களை நான் பிரித்தெடுத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான வாலிபர்களாகிய உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், ஒருவேளை ஏதோ ஒரு பாவத்திற்கு அல்லது ஏதோ இந்த உலகத்தின் சிற்றின்பங்களுக்கு, உலகத்தின் என்ஜாய்மெண்ட்டுக்கு நீங்கள் அடிமைப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு அந்த அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வா மகனே என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீ வா, அதை காட்டிலும் மேலான சந்தோஷத்தை உனக்கு தருகிறேன், அதை காட்டிலும் மேலான இன்பத்தை உனக்கு தருகிறேன், அதை காட்டிலும் மேலான மேன்மைகளை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரவாளி என்கிற அந்த ஸ்தானத்திற்கு வருவதற்கு ஒப்பு கொடுக்கிறீங்களா? நம்ம ஜெபிப்போமா? கர்த்தர் உங்களை சுதந்திரவாளியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். நீங்கள் அடிமைத்தனத்திலே இருக்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறது அல்ல. நீங்கள் எப்படி நான் யாருக்கும் அடிமைப்பட்டவனாக இருக்கக்கூடாது, எந்த ஒரு நபருக்கும் நான் கீழே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எப்படி நீங்கள் விரும்புகிறீங்களோ, அதே போல் கர்த்தர் விரும்புகிறார், என் மகன், என் மகள், என் பிள்ளை பிசாசுக்கு, இந்த உலகத்தில் இருக்கிற அதிகாரியாகிய பிசாசின் வல்லமைக்கு அடிமைப்பட்டு இருக்கக்கூடாது. அவர்கள் எனக்கு அடிமைப்பட்டவர்கள், அவர்கள் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிறவனுக்கு அவர்கள் அடிமைப்பட்டவர்கள் அல்லவென்று சொல்லி அவர் உங்களை பிரித்து எடுத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். லேவியராகமத்தின் புஸ்தகம் 20:24 தெளிவாய் சொல்லுகிறது, உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. அவர்தான் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அடிமைத்தன வாழ்க்கைக்காக அல்ல, சுதந்திரமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நல்ல ஒரு நேரத்தில் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் எல்லாரும் இணைந்து நாம் ஜெபிக்கலாம்.
பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஒரு சாயங்கால வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. இப்பொழுதும் கூட கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர் அப்பா. இந்த வார்த்தைக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த வார்த்தைக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, எங்களை சுதந்திரவாளியாய் வாழும்படிக்கு, நாங்கள் சுதந்திரிக்கிறவர்களாய் நாங்கள் நிற்கும்படிக்கு கர்த்தர் இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா ஜனங்களை விட்டு எங்களை நீர் பிரித்தெடுத்தீர் ஐயா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசின் வல்லமைக்கு நாங்கள் அடிமைப்பட்ட வாழ்க்கை வாழாதபடிக்கு கர்த்தாவே, உமக்கென்று நாங்கள் சுதந்திரவாளியாய் கர்த்தாவே இந்த உலகத்தை நாங்கள் ஆண்டு கொள்ளும்படிக்கு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நன்மைகளையும் நாங்கள் ஆளுகை செய்யும்படிக்கு கர்த்தாவே, எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கு, எங்களை நீர் பிரித்தெடுத்து உம்முடைய பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்தில், சுதந்திரவாளி என்கிற ஸ்தானத்தில் எங்களை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறேன். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த நேரத்திலும் கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். ஏதோ ஒரு பிசாசின் காரியத்தில், ஏதோ ஒரு பிசாசின் வல்லமையில, இந்த உலகத்தின் சிற்றின்பங்களில், இந்த உலகத்தின் ஆசைகளில், ஏதோ ஒரு காரியத்தில் அடிமைப்பட்ட நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே இப்பொழுது நீர் விடுதலை செய்வீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவிப்பீராக. அடிமைத்தன வாழ்க்கைக்கு அல்ல, சுதந்திரவாளி என்கிற அந்த வாழ்க்கைக்கு நேராய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் அழைத்து கொண்டு வருவீராக. இவர்களை அடிமைப்படுத்த நினைக்கிற பொல்லாத பிசாசின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கட்டப்படுவதாக. எந்த அடிமைத்தன வாழ்க்கை இவர்களை மீண்டும் மீண்டும் இழுக்கிறதோ அந்த அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து கர்த்தாவே இந்த சிந்தையை கர்த்தர் இப்பொழுது மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தர் அற்புதம் செய்வீராக. ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய பிரசன்னமும் பரிசுத்தாவின் ஆளுகையும் பரிபூரணமாய் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து அவர் சுதந்திரவாளி என்கிற அந்த ஸ்தானத்திற்குள்ள, அந்த உன்னதமான நிலைக்கு கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்து அவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 642613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.